ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் கரம் தொட்ட உன் கைகளில் நிச்சயமாக உனக்கான ஒன்று உன்னை நோக்கி வந்து சேரும். எப்போவுமே நல்லதே நடக்கணும், என் வாழ்க்கை நல்லபடியாக உயரணுன்றது மட்டுமே என்கிட்ட பிரார்த்தனைகளாக கேட்டுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு என்ன செய்யணுன்றத நீ கேட்காமலேயே அறிந்தவளாகத்தான் இந்த தாய் இருக்கேன். அதனால தான் இப்போது நீ என்கிட்ட எதிர்பார்த்து ஏங்கி கேட்ட விஷயத்தை உன் கைகளில் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ கேட்காமலேயே உன் மனசில் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கியே, அது அத்தனை சந்தோஷங்களையும் கூட உனக்காக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கே என் செல்லமே. எதுவுமே இல்லாத போது கூட ஏதோ கொஞ்சம் நிம்மதியாவது வாழ்ந்துக்கிட்டு இருந்த, இப்போ அங்கேருந்து இங்கேருந்து அன்பு பாசம்னு என்னென்னவோ உறவுகள் எத்தனையோ வழியில் உன்னை தேடி வந்த பிறகு வாழ்க்கையவே மொத்தமாக நீ வெறுக்கும்படி ஆகிவிட்டதல்லவா? எது இருந்தாலும் எது இல்லாட்டியும் உன் வாழ்க்கையை நீ வெறுக்கக்கூடாது. வாழ்க்கைனா நல்லது வரும் கெட்டது போகும், கெட்டது வரும் நல்லது போகும்னு எல்லாமே மாற்றி மாற்றி வரதான் செய்யும். ஆனால் நீதானே உன் வாழ்க்கை எப்படி பொறுமையோட பொறுப்போடு வாழணும்னு கையால் கற்றுக்கணும். எந்த அளவுக்கு நீ சம்பாதிச்சு வச்சிருக்க, எவ்வளவு காசு பணம் சொத்து சேர்த்து வச்சிருக்கங்கிறது பெருமை இல்லை. இன்பத்திலும் துன்பத்திலும் உன் கூட உனக்கு துணையாக எத்தனை பேரை நீ சம்பாதிச்சு வச்சிருக்கங்கிறது தான் உன் வாழ்க்கைக்கான சிறப்பு என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ பார்த்த ஏமாற்றங்களை எல்லாம் தாண்டி இப்போது உனக்கான ஏற்றங்களை நிச்சயமாக கொடுக்க தான் போகிறேன். நான் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? என்னை நம்பி வா. என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்க, ஆனால் உனக்கு உதவி செய்ய இப்போது யாருமே இல்லை அல்லவா? நீ எல்லாருக்கும் உண்மையாக இருந்தாலும் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் உன்னை ஏமாத்திட்டு தான் போகிறாங்க. நீ எல்லாருக்கும் நல்லது நினச்சாலும் உனக்கு நல்லதே நடக்கிறதில்ல. ஏன்னா நீ நன்றி கெட்ட மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்த்தது உன் தவறல்லவா? நீ நல்லது செய்கிறதும் உண்மையாக இருக்கிறதும் உதவி செய்கிறதும் எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் அதை உணர்ந்து கொள்ள மனிதர்கள், அந்த சந்தோஷத்தையும் சுகத்தையும் உதவியையும் அனுபவிக்கும் மனிதர்கள் அதை திருப்பி செய்யக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இங்கு சுயநலம், அதுவும் சுயநலம் மட்டுமல்ல, அடுத்தவனை கெடுத்து நான் நல்லா வாழணுன்ற அந்த கெட்ட எண்ணம் வேறு. அதனால தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது உன்னுடைய பெருந்தன்மையான மனசு. ஆனால் நீ எப்போதும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதன்னு சொல்கிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த வராகி அம்மா கிட்ட வந்து கேட்டினா அதை உனக்காக நான் தருவேன் என்று சொல்லவே. இப்போது கூட நீ ஆசைப்பட்டு கேட்டதை உன் கைகளில் ஒப்படைக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்தேன். தினமும் ஏதாவது ஒரு உருவத்தில் யார் மூலமாகவாவது நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் வராகி தாயேன்னு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. காலமும் நேரமும் இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் எதிராக வேலை செஞ்சாலும் கூடிய சீக்கிரம் அது முழுவதுமாக நான் சரி செஞ்சிட்றேன். உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்க நான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்களையும் சிக்கல்களையும் கூட தடங்களாலும் அது வேறொரு விதமாகவே நடக்குது. எல்லா சூழல்களும் எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு எதிராக இருக்குதே நினச்சி நீ கவலைப்படாத. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் கர்ம வினைகளையெல்லாம் போக்கி உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்டு கேட்டதும் நீ நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கும் காரணமே உன் கர்ம வினையின் காரணமாக தான். இப்போது நீ என்னை வணங்கியதற்கான பலனாக உன் கர்ம வினைகளையெல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைக்க போகிறேன். உன் பிரார்த்தனைகளையும் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். காலத்தின் பிடியில் கர்ம வினைகளால் சிக்கி தவிக்கும் நீ இப்போது நல்வாழ்க்கையை வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. நீ என்கிட்ட வந்து பேசணுங்கிறதான் நான் எதிர்பார்க்குறேன். தினமும் நீ உன் மனசில் இருக்கதையெல்லாம் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு பேசு. அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதை உன்னாலேயே உணர முடியும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வச்சு காட்டுவேன் என் செல்லமே. அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் செய்கிறத விட கலந்து பேசுறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா வாக்குவாதம் செய்யும்போது
நீ பெருசா நான் பெருசான்னு தான் கவனிப்பீங்களே தவிர யார் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்க்க மாட்டீங்க. எப்போதுமே வாக்குவாதம் செய்யும் போதும் அல்லது ஒரு விஷயத்தை எடுத்து விவாதம் செய்யும் போதும் எது சரிங்கிறதுல மட்டும் நீ கவனம் செலுத்து. நீ பெருசா நான் பெருசான்றது முக்கியமல்ல. எது சரி, வாழ்க்கைக்கு எது பொருந்தும், எது சரியாக வருங்கிறது தானே முக்கியம். உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும், உனக்கான நல்லது அனைத்தையுமே நீ கேட்காமலேயே இந்த வராகி அம்மா நிச்சயமாக தருவேன். அதுவும் கூடிய சீக்கிரம் உன் முகத்தில் புன்னகையோடு நீ என்னை தேடி வந்து, அம்மா தாயே, நான் கேட்டதை விட எனக்கு அதிகமாகவே கொடுத்துட்டீங்கன்னு நன்றி சொல்லக்கூடிய வகையில் உனக்கான எல்லாத்தையுமே சிறப்பாகவே கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நான் இப்போவும் சொல்கிறேன், என் பிள்ளையான உன்னை தொந்தரவு செய்யாத வரைக்கும் யார் எப்படி இருந்தாலும் நான் பேசாமல் இருப்பேன். எப்போது உன்னை தொந்தரவு செய்கிறாங்களோ, எப்போது உனக்கு கெட்டது செய்ய வர்றாங்களோ, அப்போதே நான் பொறுக்காமல் பொங்கி எழுந்திடுவேன் என் செல்லமே. யாராவது உதவி செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு தானே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதோ உனக்கு உதவி செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வரப்போகிறேன். இனிமே உனக்கு தடையாக இருந்த அத்தனை விஷயமும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். உன் மன பாரமெல்லாம் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்டு சந்தோஷமாய் நீ வாழும்படி சின்ன சின்ன தடைகளை கூட உடச்சி நொறுக்கி உன் வாழ்க்கையவே பொற்காலமாக நான் மாற்ற போகிறேன். உன் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை சரணடைந்தாலும் அதற்கு பலனாக உன் குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய பொறுப்பாளியாக தான் நான் இருக்கேன். இந்த வராகி அம்மாவை யார் நம்பினாலும் நான் கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ என்ன நம்பலாங்கிறத விட நீ ஒன்றை நம்புறியாங்கிறது தான் முக்கியம். முதல்ல நீ ஒன்றை நம்புனினா உன் வாழ்வில் நிச்சயமாக மாற்றங்கள் வரும். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்துட்ட. ஆனால் இப்போது நீ இழந்ததையெல்லாம் உனக்கு புதுப்பித்து கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த பிறவியில் இனிமே நீ எதையுமே இழக்க மாட்டாய். நீ ஆசைப்பட்டதை விட நிறைய விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் என்னுடைய கரங்களை தொடச் சொன்னேன் என் செல்லமே. எப்போவுமே சில சமயங்களில் நீ மனசு நொந்து போய் உன் வீட்டில் உள்ளவங்க கிட்ட நான் இருக்கிறப்ப என் அருமை உனக்கு தெரியலை, நான் இல்லாதப்ப தான் என் அருமை உனக்கு புரியும்னு ஒருபோதுமே சொல்லாதே. ஏன்னா அவங்க கூட நீ இருக்கும்போது புரிஞ்சுக்காத உன்னுடைய அன்பை அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க? எப்போவுமே நீ வாழும்போதே உன்னுடைய அருமை பெருமை என்னங்கிறத உன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு உணர்த்தி விடு. உன் மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட சொல்லு. மனித பிறவிகளிடம் போய் உன் கஷ்டத்தை சொல்லும்போது அவங்க அதை ஏதோ பொழுதுபோக்கு மாதிரியும் கதையாகவும் வேடிக்கையாகவும் கேளிக்கையாகவும் கேட்டுட்டு கடந்து போய் மறந்து போயிடுவாங்களே தவிர உனக்காக ஒரு வார்த்தை பிரார்த்தனை கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் அதுவே உன் மன கஷ்டங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா கிட்ட சொல்லும்போது அனைத்தையுமே உனக்காக சரி செய்ய நான் ஆயத்தம் ஆகிடுவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராடக்கூடிய தைரியமான பிள்ளையாக நீரு. யார் மீதும் அளவு கடந்த அன்போ நம்பிக்கையோ நீ ஆழமாக வச்சிடாத. ஏன்னா ஒருத்தவங்களை முழுசாக நம்பிட்டினா அப்புறம் ஏமாந்து போகும்போது உன்னால் சுலபமாக எழுந்து நிற்க கூட முடியாது. முழுவதுமாக அன்பு காட்டி நம்பிக்கை வச்சு அப்புறம் நீ கீழே விழுகும்போது அந்த ஏமாற்றமே உன்னை மூழ்கடிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே யாரை நம்பினாலும் சரி, யார் மேலே பாசம் வச்சாலும் சரி, ஒரு அளவோடு இருக்கட்டும் என் செல்லமே. வாழ்க்கையில் அடுத்தவங்க உனக்கு கொடுத்த கஷ்டத்தையும் காயத்தையும் எப்போதுமே மனசில் சுமந்துக்கிட்டே இருக்காத. எது சரி எது தவறு, எது முக்கியம் எது தேவையற்றதுங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய ஆளாக நீரு. அப்படி எது சரி எது தவறு, எது முக்கியம் எது அவசியமற்றது, எது நல்லது எது கெட்டதுன்னு நீ சரியாக பிரித்து பார்க்க கற்றுக்கிட்டாலே உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அல்லவா? இனிமே எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை காணாம்னு தேடுறதுக்கு பல பேர் இருக்கக்கூடிய இதே பூமியில் நீ தொலைஞ்சா சந்தோஷம்னு நினைக்கவும் சில பேர் இருக்காங்க. வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமானது தான். நீ நினச்சதும் நடக்கும், நீ நினைக்காததும் நடக்கும். நீ வேணும்னு நினைக்கவும் சில பேர் இருப்பாங்க, நீ வேணவே வேணாம்னு நினைக்கிறதுக்கும் பல பேர் இருப்பாங்க. எல்லா விஷயங்களையும் எல்லாரையுமே கையாள கற்றுக்கணும் என் செல்லமே.
நீ உயிரா நினச்ச உறவுகளும் நீ நல்லவங்க நினச்ச உறவுகளும் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே நினச்சி நீ கவலைப்படாத. இந்த வராகி அம்மா உனக்கு உயிருக்கு உயிராக நான் இருந்து உனக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு தர்றேன். நீ எதை நினச்சும் வருத்தப்படவே வேண்டாம். உன் வாழ்க்கையில் இப்போது எவ்வளவு தடைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் இந்த வராகி அம்மாவின் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் என் செல்லமே. இப்போதைய உனது இக்கட்டான சூழ்நிலையில் வஜ்ரகோஷம் வராகி தாயே போற்றின்னு இந்த சிம்ம வாகினியின் பேரை சொன்னாலே போதும். எல்லா கஷ்டங்களும் எல்லா சிக்கல்களும் சீக்கிரமே சரியாயிடும். எப்போவுமே நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சரி, முயற்சி செஞ்சாலும் சரி, உன்னை பாராட்டுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அதுக்காக நீ கவலைப்படக்கூடாது என் செல்லமே. நீ செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் இந்த வராகி அம்மா நான் சாட்சியாக இருக்கேன். ஏன்னா நீ செய்கிறதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கூடிய சீக்கிரமே உனக்கு வேண்டியதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் நேரத்தை குறிச்சிட்டேன். நாளைக்கே உனக்கான விஷயமெல்லாம் ஒவ்வொன்றாக நல்லது நடக்கும். நல்லதாக நன்மைகளாக உன் வாழ்க்கையில் நடக்க போகிறத நீ மனம் மகிழ்ச்சியோட மனக்குளிர்ச்சியோட ஆனந்தமாய் அழகாய் அற்புதமாய் பார்க்கத்தான் போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. சில விஷயங்கள் உனக்கு ஏமாற்றத்தை தரலாம், சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை தரலாம். ஆனால் எது எப்படி நடந்தாலும் அது உன் வாழ்க்கையின் நல்லதுக்காக மட்டும்தான் நான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நிதானமாக நிதர்சனமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அடிமுட்டாலும் கூட காசு பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஒரு புத்திசாலி மட்டும்தான் அந்த சம்பாதிச்ச பணத்தை பத்திரமாக பாதுகாப்பாக வச்சு காப்பாற்ற முடியும். அதனால தான் உன்னை சொல்கிறேன், நீ காசு பணம் சம்பாதிக்கிறத பெருசாக நினைக்காத. அதை பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய வழிகளையும் கற்றுக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தாலே கூட உன்னால் நிறைய சேமிக்க முடியும். சம்பாதிப்பதை வரவு அதிகமாக வச்சுக்கிட்டு செலவை சுருக்கமாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றுறதுக்காக தான் இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கேன். நிச்சயமாக நீ என்கிட்ட எதிர்பார்த்து கேட்ட எல்லா உனது பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன் கைகளில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் ஒப்படைச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.